Good morning teachers. Welcome to Aruna Padasalai. Ennum Elutthum 4th and 5th standard English term 1 module 5 day 4 கான activities பார்க்க போறோம் teachers. Last group activity ல பாத்தீங்கன்னா reinforcing one and many 4th and 5th standard ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் காமனா இருக்கு. இதுல நம்ம annexure ல கொடுத்திருக்கிற chant வந்து நம்ம கட் பண்ணி நம்ம கிளாஸ் ரூம்ல பேஸ்ட் பண்ணலாம், இல்ல பெரிய சார்ட்ல கூட எழுதி நம்ம பிளேஸ் பண்ணலாம். chant பாத்தீங்கன்னா one tree is a tree, many trees make a grow. One drop is a drop, many drop make an ocean. One sheep is a sheep, many sheep make a herd. One key is a key, many keys make a bunch. ஒரு மரம் நிறைய மரம் சேரும் பொழுது அதிகமான மரங்கள் இருந்தால் அது தோப்பு. அதே மாதிரி ஒரு துளியாக இருந்தால் அது ஒரு துளி, நிறைய துளிகள் சேரும் பொழுது சிறு சிறு துளிகள் நிறைய சேரும் பொழுது அது ஒரு ஓஷன் ஆகிடும், பெருங்கடல். ஷீப்பு அதே மாதிரி ஷீப் நிறைய இருந்தால் அது கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி கீஸ் நிறைய இருந்தால் அது பஞ்சுனா ஒரு கொத்தாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சிங்குலர் ப்ளூரலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். சொல்லி கொடுத்த பிறகு 4Bயில் பார்த்தீங்கன்னா அதே ரீஇன்ஃபோர்சிங் ஆக்டிவிட்டி 1 and many தான். 4th 5th பெல்மனிசம் கேம் விளையாட போகிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம வந்து சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸை கார்டில் எழுதி வச்சுருப்போம். அதில் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு தெரிகிற மாதிரி ஷஃபிள் பண்ணி ஃப்ளோரில் தரையில் நல்லா வச்சிட போகிறோம். அதோட பேர் மாறி மாறி இருக்கும். ஜோடியாக வைக்காமல் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருவோம். குழந்தைங்களாம் டைம் கொடுத்து பார்த்துக்க சொல்லணும். எங்கே சிங்குலர் வேர்டு இருக்குது, அதனுடைய பேரான ப்ளூரல் வேர்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்துக்குவாங்க. பார்த்து கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து முடித்த பிறகு அந்த கார்ட்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம கவுத்து போட்டுருவோம், திருப்பி போட்டுடுவோம். என்ன எதில் இருக்குது, எந்த கார்டு இருக்குது நமக்கு தெரியாது. குழந்தைங்க முன்னாடி என்னென்ன வார்த்தையை பார்த்தாங்களோ அது ஞாபகம் வச்சு அது ஞாபகத்தில் அவங்க எடுப்பாங்க. 2 கார்டு எடுப்பாங்க. எடுக்கிறது ஜோடியாக பேராக இருக்கான்னு பார்க்கணும். பேராக இருந்தால் அவங்க அது சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லுவாங்க. ராங்காக இருந்ததுன்னா திரும்பி அதை வச்சுட்டு வேறு இன்னொரு ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தைய நம்ம கூப்பிடுறோம், எல்லா பேரையும் ஷஃபிள் பண்ணி கலந்து 2 வச்சிடுறோம், மாறி மாறி இருக்கும். அந்த குழந்தை ஃபஸ்ட்டு பார்த்து வச்ச ஞாபகத்தின்படி வந்து 2 கார்டு எடுக்கும் பொழுது மேனுன்னு ஒரு கார்டு எடுத்துட்டா இன்னொரு அதோட பேர் என்ன மென்னு தான் எடுக்கணும். கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா அவங்க அதை சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லுவாங்க. there is a man, there are 5 men. சிங்குலருக்கு ஒரு சென்டென்ஸ், ப்ளூரலுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. பை சான்ஸ் அவங்க தவறுதலாக வேறு எடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே சைலண்ட்டாக கவுத்து வச்சிடணும். திரும்பவும் ட்ரை பண்ணி எடுக்கணும். கரெக்டாக இருந்ததுன்னா சென்டென்ஸில் அவங்க சொல்லணும். இது மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் வந்து எடுத்து சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லணும். அதன் பிறகு லாங்குவேஜ் கிட் பாக்ஸில் இருக்கிற ப்ளூரல் லிஃப்ட் அப்ஸ் அப்படின்ற கேம் இருக்குது. அந்த கேமை அவங்கள விளையாட வைக்கணும். இதோட டே 4க்கான ஆக்டிவிட்டி முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.